அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அப்போ அந்த லக்னம் நமக்கு பர்டிகுலராக சொல்லக்கூடிய கர்மா என்ன? இப்போ ராசிங்கிறது ஒரு ராசியில் பல பேர் பிறந்திருப்போம். அதை விட லக்னங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறத லக்னம், உடல் அப்படிங்கிறத ராசி. அப்போ இந்த உயிர் எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தது, எது நமக்கு ஈஸியாக கிடைக்கும், எது நமக்கு கிடைக்காது, இந்த ரெண்டே விஷயந்தான். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம என்ன பண்ணலான்னா வழி நடத்திக்கலாம். சரியா? அதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. அப்போ நம்மளுடைய கர்மாவை தெரிஞ்சுட்டா அந்த கர்மாவை அதை குறைச்சிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜாதகம் பார்க்குறது. அப்போ இப்போ ஒரு லக்னம் அப்படிங்கிறத நான் உயிர்னு சொல்லிட்டேன். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேஷ லக்னத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒன்று அஸ்வினி, ஒன்று பரணி, ஒன்று கிருத்திகை. கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மட்டும்தான் மேஷத்தில் இருக்கும். இந்த லக்ன புள்ளிங்கிறது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் விழுந்திருக்கும். நம்ம அதெல்லாம் அப்புறமா நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக லக்னத்தை பற்றி நம்ம பேசுவோம். இந்த லக்னத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப தைரியம், கரடுமோடான தைரியம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்போ, அந்த நேரத்துக்கு எது தோணுதோ அதை உடனே செஞ்சுருவாங்க. அந்த தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை தனக்கு தானே உருவாக்கி கொள்வது யாருன்னா அந்த மேஷ லக்னக்காரங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் உச்சமாகிறார் தான் அந்த வீட்டில். ஆனாலும் மனசு எப்பவுமே ஒரு நிலையில் இருக்காது. அப்போ என்னதான் மனசு ஒரு ரீதியாக தைரியமாக இருந்தாலும் கூட துணிஞ்சு செயலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வளர்ச்சி அடையணும், அவங்க நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அந்த ஏக்கத்தை அவங்க தீர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி சூரியன் உச்சம் குழந்தைங்களால் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்தாலுமே கூட அந்த எந்த அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை குழந்தைங்களால் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கஷ்டங்களே அவங்க அனுபவிப்பாங்க. ஒன்று குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அனுபவிப்பாங்க, அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. அடுத்தது பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் இவங்க அனுபவிக்க முடியாது. முன்னோர்களுக்கு இவங்களுடைய வம்சத்தில் திதி கொடுத்துருக்க மாட்டாங்க, தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல சனி நீசமாகிறார். சூரியன் உச்சம், சனி கர்மகாரகனான சனி நீசம். அப்போ அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை இவங்க சரியாக செஞ்சாதான் அந்த வீட்டில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் தொழில் அமையாது. அதே மாதிரி திருமணம் ஆனதுக்கு பின்னாடி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைக்கே அவங்க வருவாங்க. அது வரைக்கும் அந்த ஒரு நிலைப்பாடே அவங்ககிட்ட இருக்காது. ஒரு நிலையாக நின்று தொழில் செய்ய முடியாது. அந்த தொழிலுக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் திருப்தி அடையாத மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு தான். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்பு பண்ண முடியாது. ஆனால் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா இவங்க குழந்தைங்க பேரில் ஏதாவது போட்டு வச்சாங்கன்னா அது சேமிப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பழனி மலை முருகப்பெருமானை முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுலேயும் ராஜ தரிசனம் பார்க்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்து அந்த தங்கத்தேரை எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்திட்டு வர வரைக்கும் இவங்க அந்த தேரோடு ட்ராவல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு
கிடைக்காத சில விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற விஷயம், சூரியன் நல்லா இருக்கார், அப்பா நல்ல பலனை கொடுப்பாரு, பட் ஆனால் அது வந்து கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாரு. அதேமாதிரி குழந்தைங்களால நல்ல கௌரவத்துக்கு வரும், குழந்தைங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறப்புங்கிறது கஷ்டமாக இருக்கும், குழந்தை வளர்த்துறது கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் தடுக்கும். அதான் இவங்களுடைய கர்மம். அப்போ அந்த இதுக்குண்டான நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக நிவர்த்தியை கட்டாயம் கொடுக்கும். அப்புறம் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அது எதன் வழியாக நமக்கு கர்மாவை சொல்லுது, அதுக்கான நிவர்த்தி ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் நம்பிக்கையோடு செய்யணும், சரிங்களா?